நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இங்கு கூறப்பட்ட இறைவார்த்தை கீழ்ப்படிவு என்ற புண்ணியத்தை பற்றியும் அது கொண்டு வருகின்ற 2 பயன்களையும் எடுத்து கூறுகின்றது. கீழ்ப்படிவு ஒரு தலை சிறந்த புண்ணியமாகும். ஒரு நல்ல தலைவன் எப்போதும் இறைவனுக்கு கீழ்ப்படிவுள்ளவனாக இருப்பான். இறைவனின் குரல் இயற்கை சட்டங்களிலே ஒலித்து கொண்டிருக்கும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்க நெறிகளாக ஒலித்து கொண்டிருக்கும். அதற்கு அவர் கீழ்ப்படிபவராக இருப்பார். மேலும் இறைவனின் குரல் அவரது உள்ளத்திலும் ஒலித்து கொண்டிருக்கும். அது அவர் நேரிய வழியில் செல்வதற்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கும். அதற்கும் அவர் கீழ்ப்படிந்தே நடப்பார். அவர் உண்மையான நல்ல தலைவராக இருப்பார். இயேசுவும் ஒரு நல்ல தலைவருக்குரிய அனைத்து லட்சணங்களையும் நிறைவாக முழுமையாக கொண்டு வாழ்ந்தவர். அவ்வாறு அவரால் எவ்வாறு வாழ முடிந்தது என்றால் அதற்கு கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைப்பிடித்து வாழ்ந்ததேயாகும். இந்த கீழ்ப்படிவே அவரை கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கச் செய்தது. இது கீழ்ப்படிவு கொண்டு வருகின்ற முதல் கனியாகும். அதாவது கீழ்ப்படிவு தந்தையோடு ஒருவரை இணைக்க வல்லது. இரண்டாவதாக அந்த இணைப்பு அவரில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அதையும் நிறைவாக ஏற்படுத்தும். கடவுளின் கட்டளைகள் என்று சொல்லப்படுகின்ற 10 கட்டளைகள் சிலருக்கு பெரும் சுமைகளாக அல்லது கட்டளையிடுகின்ற, அடக்கி வைக்கின்ற, முடக்கி வைக்கின்றவையாக இருக்கலாம். ஆனால் கட்டளைகள் தருகின்ற கனிகளை நோக்கும் போது அவை சுமைகளாகவோ அடக்குகின்ற ஒடுக்குகின்ற கட்டளைகளாகவோ இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இயேசு மேலும் கற்பிக்கின்ற போது தான் விரும்பி செய்யாத எதையும் நாங்கள் செய்ய வேண்டுமென்று எம்மை அவர் கேட்கவில்லை. தாம் வாழ்ந்ததையே நாமும் வாழ வேண்டுமென்று அழைக்கின்றார். தம்முடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற கட்டளை அவர் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்ந்த வாழ்வில் இருந்தே வெளிப்படுகின்றது. எனவே 10 கட்டளைகளோ அல்லது ஏனைய கடவுளின் வார்த்தைகளோ சுமைகள் அல்ல, அடக்குமுறைகளும் அல்ல. மாறாக அவை எமது அன்றாட வாழ்வுக்கு வேண்டியவையே. எமது வாழ்வை தந்தையை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி வழிகாட்டுபவையே. எனவே அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி கீழ்ப்படிதலே. கடவுளின் கட்டளைகளுக்கும் அவரது திருவுளத்துக்கும் கீழ்ப்படிதலே. செபம். ஆண்டவரே, எமது வாழ்வில் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியருளும். ஆமென்.